தியாகம் தோற்குமா? சிறுகதை 2. அன்றொரு நாள் காலை நேரம் நான் வெளித்திணையில் அமர்ந்து காலை தினசரியை படித்து கொண்டிருந்தேன். இளம் சூரியனின் கதிர்கள் பொன்னிறமாக தகதகத்தன. வணக்கம். இனிமையான குரலில் இளநங்கை ஒருத்தி என்னை பார்த்து புன்னகை பூக்க கை கூப்பினாள். வணக்கம். யார் நீங்க? என்ன வேண்டும் என்று தடுமாற்றத்துடன் நான் கேட்டேன். அவளுடைய பேரழகு என்னை மயக்கியது. பாட்டு ஆசிரியை வேண்டும் என்று விளம்பரம் செய்தீர்களே, அந்த வேலைக்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று அவள் தான் வந்த காரணத்தை விளக்கிச் சொன்னாள். ஆமாம், என் தங்கைக்கு என்று சொல்லிவிட்டு உட்காருங்கள் என்று ஒரு நாற்காலியை இழுத்து போட்டேன். தயக்கத்துடன் அமர்ந்த அவளை நான் விழுங்கி விடுவது போல பார்ப்பதை அறிந்ததும் அவள் தலையை கவிழ்த்து கொண்டது கூட அவள் அழகை அதிகப்படுத்தியது. அப்போது என் அப்பாவே அங்கு வந்தார். அப்பா, தங்கச்சிக்கு பாட்டு ஆசிரியை வந்திருக்கிறார் என்று அவளை காட்டி அப்பாவிடம் கூறினேன். அவள் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தினாள். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறாய்? எடுத்த எடுப்பிலேயே அவளிடம் அப்பா கேட்டார். அப்படி கேட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் அவள் சொன்ன சாமர்த்தியமான பதில் என் மனதில் பதிந்துவிட்டது. நிர்மலா, அதுதான் அவள் பெயர். பெருந்தன்மையுடன் உங்களுக்கு விருப்பமானதை கொடுங்கள், நீங்கள் தருவது வாங்கிக் கொள்கிறேன் என்றால் குறைவாக கொடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவள் பேச்சில் நிறைந்திருப்பதைக் கண்டேன். அப்பாவுக்கும் அவள் பதில் பிடித்துவிட்டது. அவளை வேலைக்கு வைத்து கொள்ள சம்மதித்தார். மீண்டும் நான் அவளை தீர்க்கமாக பார்த்தேன். அவளும் என்னை நோக்கவே இருவர் கண்களும் உறவாடின. கண்களால் உறவாடிய நாங்கள் பிறகு நேருக்கு நேராக தனியாக சந்தித்து பேசத் தொடங்கினோம். சந்திப்புகள் நாளுக்கு நாள் வளர்ந்து காதலாகவும் மலர்ந்தது. காதலர் இருவர் கருத்தொருமித்து என்ற கவிதைக்கொப்ப எங்கள் காதல் கனிந்து வந்தது. எங்கள் காதல் விவகாரம் எப்படியோ என் அப்பாவின் காதுக்கும் எட்டியது. நானே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்குள் அவருக்கு தெரிந்தது. எனக்கு நல்லதாகவே போய்விட்டது. அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டார். நான் கேள்விப்பட்டது உண்மையா? எதை பற்றி கேட்கிறீர்கள்? நீ நிர்மலாவை காதலிக்கிறியாமே? நான் ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையாட்டி விட்டு பேசாமல் இருந்தேன். இதெல்லாம் உனக்கே நன்றாக இருக்கிறதா? அவளை மறந்துவிடு. அப்பா கெஞ்சுவது போல பேசினார். நான் அவளை மனதார நேசிக்கிறேன். அவளும் என்னை விரும்புகிறாள். ஆனால் நீ அவளை கல்யாணம் செய்ய முடியாதே. ஏன் முடியாது? ஏனென்றால் அவள் வேறு குலம், நாம் வேறு குலம். குலம் கோத்திரம் பார்க்கும் காலமா இது? நாம் அனைவரும் ஒரே குலம்தான். தமிழ் குலம். தமிழ் குலத்தில் பேதமில்லையே அப்பா. நீ இல்லை என்றால் இல்லாமல் போய்விடுமா? இதெல்லாம் காலங்காலமாக இருந்து வருகிறது. எப்படி இல்லாமல் போகும்? அவர் குரலில் சூடு ஏறத் தொடங்கியது. நான் ஒரு வயது வந்த ஆண், அவள் ஒரு வயது வந்த பெண். நாங்கள் இருவரும் மணந்து கொள்வதற்கு இதைவிட வேறு என்ன தகுதி வேண்டும்? நானும் சற்று காட்டமாகவே கேட்டேன். நீ பணக்காரன் என்பதை தெரிந்துதான் அவள் உன்னை காதலிக்கிறாள். நீ அவளை மணந்தால் என் சொத்தில் உனக்கு பங்கில்லை. அவருக்கு நான் பதில் சொல்வதற்குள் அவர் அங்கிருந்து போய்விட்டார். நான் நிர்மலாவை காதலிப்பது என் அப்பாவுக்கு பிடிக்கவில்லை. அவர் உலகம் வேறு, என் உலகம் வேறு. அவர் குடுமியில் வளர்ந்தவர், நான் குருதாவில் வாழ்கிறவன். நான் உடனே நடந்த விவரத்தை விளக்கி நிர்மலாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். எங்கள் காதல் விவகாரம் தெரிந்ததுமே அவளை பாட்டு ஆசிரியை வேலையிலிருந்து அப்பா நிறுத்திவிட்டார். இருவரும் ஊரை விட்டு ஓடி சென்று எங்காவது வாழலாம் என்று இது பற்றி முடிவு செய்ய மறுநாள் மாலையில் பூங்காவுக்கு வரும்படியும் கடிதத்தில் எழுதியிருந்தேன். மறுநாள் மாலை 6 மணி. நான் பூங்காவில் தனியாக ஓர் இடத்தில் நிர்மலாவுக்காக காத்திருந்தேன். வெகு நேரம் கழித்தே விளக்குகள் எரியத் தொடங்கிய பிறகே அவள் வந்தாள். நான் வேகமாக அவள் அருகில் சென்றேன். என் கடிதம் கிடைத்ததா? என் திட்டத்தை பற்றி என்ன முடிவு செய்கிறாய் என்று ஆர்வத்துடன் கேட்டேன். சிறிது நேரம் அவள் ஒன்றும் பேசவில்லை. என்ன நான் கேட்கிறேன், நீ பேசாமல் இருக்கிறாயே? அவள் எண்ணத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலில் கேட்டேன். நான் சொல்வதை நீங்கள் பொறுமையாக கேட்க வேண்டும். சரி சொல், கேட்கிறேன். நாம் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம், மனம் செய்து கொள்ளவும் விரும்புகிறோம். நமக்குள் ஏற்பட்ட இந்த தூய அன்புக்கு உடல் இன்பமோ பண ஆசையோ காரணம் அல்ல. மாறாக உள்ளத்து ஒற்றுமையும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு இருப்பதும் தான் அடிப்படை காரணம். அப்படி இருக்க
நம் காதலை உங்கள் அப்பா அங்கீகரிக்கவில்லை என்பதற்காக ஊரை விட்டு ஓடிப்போகலாம் என்கிறீர்களே. இதை கேட்டு நான் மிகுந்த வேதனையடைகிறேன். உடல் இன்பத்தையும் வெறும் கேளிக்கை வாழ்வையும் விரும்புகிறவர்கள் மட்டும்தான் ஊரை விட்டு ஓடிப்போவதை பற்றி சிந்திக்க முடியும். ஆனால் உண்மை அன்புடையவர்கள் அப்படி நினைக்க முடியாது. ஓடிப்போவதால் நாம் நம்மையும் அபவாதத்துக்கு உள்ளாக்கி கொண்டு நம்மை சேர்ந்தவர்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்துகிறோம். வேறு என்னதான் செய்வது? நம் உள்ளம் அன்பால் ஒன்றுபட்டது. நாம் அன்புக்கு கட்டப்பட்டவர்கள். அன்பை அன்பாலேயே வெல்ல வேண்டும். அன்பை வன்முறையால் நிர்பந்தத்தால் வெல்லக்கூடாது. ஓடிப்போவது என்பது கூட ஒரு வகையில் வன்முறையே. நாம் ஓடிப்போனால் அன்பே உருவான உங்கள் அப்பாவின் மனதை நோகச் செய்வோம். அது மட்டுமல்ல, நம் காதலின் புனிதத்தையும் நாம் போகடித்து கொள்வோம். தூய்மையான காதலின் பேரால் இத்தனை பெரிய கொடுமையை செய்தோமானால் அதற்கு பெயர் அன்பு அல்ல, காதல் அல்ல, தன்னலம் என்றுதான் சொல்ல முடியும். நிர்மலா, நீ சொல்வது ஒன்றுமே புரியவில்லையே. நாம் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம். ஆனால் மனம் புரிந்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்கிற போது நாம் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அதாவது நம் காதலை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அதன் மூலம் நாம் நம் அன்புக்கு மரியாதை செலுத்த வேண்டும். உங்களை, உங்கள் அன்பை நினைத்து கொண்டு நானும், என்னை நினைத்து கொண்டு நீங்களும் வாழ வேண்டும். அதை விட்டு ஓடி போய் பழியுடன் வாழ்வது சரியா? சொல்லுங்கள். நான் சிந்தனை குழப்பத்தில் சிக்கினேன். நிர்மலா தொடர்ந்து பேசினாள். தியாகத்தின் அடிப்படையில் பிறப்பதே காதல் வாழ்க்கை. நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை செய்ய நாம் நம் காதலை தியாகம் செய்வதை தவிர வேறு வழியில்லை. அதனால் ஓடிப்போவது என்ற எண்ணத்தையே விட்டுவிடுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட கூறினாள். எனக்கு ஒன்றுமே சொல்ல தோன்றவில்லை. வாயெடுத்து போய் உட்கார்ந்து விட்டேன். அப்போது நிர்மலா, தங்கமான மனதுடைய உன்னை மருமகளாக அடையும் நல்வாய்ப்பை இழக்க இருந்தேன். நல்ல வேளை, மூடிக்கிடந்த என் கண்களை திறந்து விட்டாய். குணவதியான நீயே என் வீட்டில் விளக்கேற்றி வைக்க தகுதி நிறைந்தவள் என்பதை இப்போது நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். உன்னை இதுவரை தவறாக நினைத்திருந்த என்னை மன்னித்து விடம்மா என்று கூறிக்கொண்டே என் அப்பா வந்தார். அவரும் அங்கே பூங்காவுக்கு வந்திருக்கிறார். எங்களை பார்த்ததும் எங்கள் பேச்சை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டும் இருந்திருக்கிறார். இதை நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனந்தத்தால் நிர்மலாவின் கண்கள் பணிந்தன. நானும் மகிழ்ந்தேன். புறப்படுங்கள், வீட்டுக்கு போகும் என்றார் அப்பா. நாங்கள் என் அப்பாவின் காரை நோக்கி நடந்தோம். மேகத்தினுள் மறைந்திருந்த நிலா வானவீதியில் மெல்ல தலை நீட்டி எங்களை பார்த்து சிரித்தது.